ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினி சேனலுக்கு. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கேக் ரெசிபி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன கேக் பார்த்தீங்கன்னா இது நார்மல் நம்ம வெண்ணிலா கேக் தான் அது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 முட்டை கிட்ட நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ½ டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸும், இன்னொரு ½ டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக ஒரு 1லேருந்து 1½ டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 10 முட்டை ஆட் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், ½ கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 கப்புன்னு அந்த கப்பில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயும் ஓரளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப் இல்லாமல் இன்னொரு ஒரு கப்பு அதே அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2½ கப் அளவுக்கு நான் மாவு எடுத்து சலிச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த கப்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம் 1 கப் ½ கப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தபடி தான் நான் 2½ கப் மாவு எடுத்து நல்லா சலிச்சு வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த முட்டையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கூட இல்லை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹெக் ஸ்மெல் வராது. ஸோ அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் நம்ம சர்க்கரை எடுக்க போகிறோம். அது பொடி பண்ண சர்க்கரை இருந்தால் நீங்கள் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பொடி பண்ணாத சர்க்கரை அப்படின்னா ஒரு 3/4 கப்பு, இப்போ நீங்கள் ½ கப் அந்த கப்லேயே போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ½ கப் மாவு சொல்லிட்டு அதில் 3/4 கப், இதே 1 கப்பு மாவுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயே 3/4 கப், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் எப்படி பண்ணுற கேக் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லாமல் நான் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேக் ஜெல் கடையிலே விற்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பேக்கரி ஸ்டைலில் கேக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கேக் தான் இது. ஸோ இந்த ஜெல் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணணும், அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்கி நான் அதிக அளவுக்கு கேக் பண்ணுறதுனால ஒரு ½ டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி தான் நான் அந்த ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கேக் ஜெல் ஆட் பண்ணும்போது நல்லா நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும், இந்த மாதிரி வரணும். ஸோ ஃபஸ்ட்டு முட்டை, சர்க்கரை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விடணும். முட்டையும் சர்க்கரையும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை நல்லா உங்களுக்கு ஃபுல்லாக சர்க்கரை இல்லாமல் நல்லா வரணும். இன்கேஸ் சர்க்கரை சரியாக மெல்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த கேக் சரியாக வராது, ஃப்ளாப் ஆகிடும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் அவனில் வச்சு எடுக்கிறேன். ஸோ நம்ம கேக் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் மிக்ஸ்லேருந்து அவனில் கொஞ்சமாக தான் நான் வைக்கிறேன், மீதி நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 180 டிகிரி 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா 180 டிகிரிலேருந்து 25 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நான் பிரேக் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ பேக் ஆகிடுச்சு. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி பேக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஜெல் சேர்க்குறதுனால நம்மளுக்கு பேக்கரியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூப்பராக, செம்ம டேஸ்ட்டாக, செம்ம சாஃப்டாக, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அவன் இல்லைன்னா நான் குக்கர்லேயும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். நான் எப்போவுமே குக்கரில் தான் வைப்பேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவனில் வச்சு தான் ஓடிஜி தான் இது, ஓடிஜியில் வச்சு நான் எடுத்திருக்கேன். இதுவும் பாருங்கள் எப்படி கேக் பார்த்தீங்கன்னா இந்த கத்தியில் கூட ஒட்டாமல் வந்திருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இப்போ சூடாக இருக்கும் போதே அப்படியே கட் பண்ணுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, சரி அவர் போகிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு பீஸ் ஆச்சு நம்ம கட் பண்ணி கொடுத்துடலாமே சொல்லிட்டு நான் சூடாக இருக்கும்போது நல்லா கட் பண்ணி விட்டுறேன். நீங்கள் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் இது கட் பண்ணணும். இல்லை அதுக்கு முன்னாடி டீமோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஷேப் இந்த மாதிரி தான் கிடைக்கும். பட் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்ம சாஃப்ட்டு. அதே மாதிரி அந்த பைனாப்பிளும் அந்த வெனிலா எசன்ஸும் சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கேக் நான் குக்கரில் வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அது நான் இன்றைக்கி ஒரே கேக்கில் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளேவர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி காமிச்சது பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் கேக்காண்டி தான் முன்னாடி நான் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் அது. ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா ஃபுல்லாக கேரமல்ஸ் ஆகிட்டுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டர் சேர்த்துட்டு அதில் நம்ம இந்த பாதாம், முந்திரி அது சேர்த்துட்டதுக்கப்புறமா அது நல்லா ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஊற்றினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் 1க்கு 2 அரைச்சி எடுத்திங்க அப்படின்னா அந்த பட்டர்ஸ்காட்சோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த முந்திரி பாதாம்லாம் போட்டு அந்த சுகர் மெல்ட் பண்ணி நம்ம அரைக்கிறது. ஸோ அதை ப்ளெயின் சொல்லுவாங்க. அதை நம்ம பண்ணிக்கணும். நம்ம இதில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கேக்கில் பார்த்திங்கன்னா 4 ஃப்ளேவர் நான் கொண்டு வர போகிறேன். இந்த கேக் நான் முதல்ல எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா 1K சப்ஸ்கிரைப் நம்ம ரீச் பண்ணதுனால இந்த கேக் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த கேக்கோட பிக்சர் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஷேர் சாட்டில் எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் அந்த கேக் பிக்சரையும். அந்த கேக் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், நீங்கள் இதிலே கூட பார்த்துக்கலாம். ஸோ இதில் நான் 4 ஃப்ளேவர் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்ட்,
தென் பட்டர்ஸ்காட்ச், தென் பைனாப்பிள், தென் ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி 4 ஃப்ளேவர் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேக் போர்டு எடுத்து கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி நம்ம கேக் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு 4 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 லேயரை கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி நான் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி எக்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் சொன்ன ஃப்ளேவரோட க்ரஷஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் கேக்கு கூட வந்து நம்ம பேக் பண்ணும்போது வந்து 4 ஃப்ளேவராக வந்து நம்ம கேக் பேக் பண்ணிக்கலாம். பட் நான் பண்ணுற இந்த 4 கேக்குமே வந்து ஒரே வெண்ணிலா கேக்கில் தான் நம்ம பண்ணுறது. ஸோ அதனால் வந்து நான் அந்த பேஸோட கேக் வந்து ஒரு வெனிலா ஃப்ளேவர் வச்சுட்டு மீதி அதில் வந்து க்ரஷஸ் வந்து தனித்தனியாக ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் சாக்லேட் கேக் பண்ணுற மாதிரி அப்படி இருந்தீங்கன்னா அந்த கேக் வந்து குக்கரில் நம்ம பேக் பண்ணி நான் எடுத்திருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேக் டின்லேயே வந்து கொஞ்சம் வந்து பட்டர் பெப்பரோ இல்லை ஒரு கார்ட்போர்டு அட்டையோ அந்த மாதிரி நடுவில் வந்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேக்கை கூட தனித்தனியாக ஃப்ளேவரில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்க அந்த க்ரஷஸ் மட்டும்தான் வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் க்ரஷஸ்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பட்டர்ஸ்காட்சுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண வச்சுக்க ப்ரலைனை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சமாக வந்து சாக்கோ சிப்ஸ் அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் முந்திரி இருந்தீங்களா பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த சாக்கோ சிப்ஸ் முந்திரி இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து தனி ஃப்ளேவர் வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். எனக்கு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த கேக் பார்த்திங்கன்னா நம்ம கேக் ஜெல்லில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. அந்த நம்ம கடைகளில் எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி நல்லா ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. இதில் நம்ம பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணல. அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா மில்க் மெய்டு தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். முழுக்க மில்க் மெய்டில் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மில்க் மெய்டு வந்து நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடைகளில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி நல்லா ஜூஸியாக சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக பண்ணுறோமோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் கரெக்டான அளவுகளில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் எல்லாமே. நாம் இதில் வந்து கேக் ஜெல் போடுறதுனால வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கேக் வந்து ஃப்ளாப் ஆகிடும். ஸோ கேக் ஜெல் போடும்போது நம்ம வந்து இந்த விஸ்கோ இல்லைன்னா வந்து ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணவே கூடாது. முழுக்க பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் மிஷின் இருந்தால் மிஷினில் யூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம பேக்கரிலாம் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி. நம்மள்ட்ட வந்து மிஷின் இல்லாதனால நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கேக்கோட டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ மேலே பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மெல்ட் பண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். இதுக்கு வந்து ஸ்ட்ராபெரி கலருக்கு வந்து ரெட் கலர், தென் ஆரஞ்ச், தென் வந்து எல்லோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்பிள், பிளாக் கரண்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லா கலரும் பார்த்து ஊற்றிட்டு எல்லாம் கேக் கட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கேக்கு. நல்லா சாஃப்டாக நல்லா மாய்ஸ்டாக இருந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தா நம்ம 1K சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். அதுக்காக தான் இந்த கேக் கட்டிங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? அதேமாதிரி நம்ம வீடியோவை தொடர்ந்து கண்டிப்பாக பாருங்கள். நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம இன்னும் டெவலப் ஆக முடியும். பெரிய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைபர் அதிகமாகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படின்னா கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம போகிற வீடியோ ஒன்று கிடைக்கும். பாய்.